All assignment problems. Assignment problem இல்லனா assignment technique சொல்லலாம். Okay, assignment problem, assignment technique. Actually நம்மளோட பேப்பர் பொறுத்த வரைக்கும் we are going to assign the jobs, assignment of jobs or assigning the jobs தான் நம்மளோட main content இங்க. Actually jobs the missions will be available and experts projects will be available or experts will be available or men இந்த மாதிரி terms எல்லாம் யூஸ் பண்ணும். இப்போ எக்ஸாக்டா ஒரே ஒரு மிஷன் இருக்கு, ஒரே ஒரு ப்ராஜெக்ட் இல்ல ஒரே ஒரு மென் இருக்கிறாங்க, அப்புறம் பெருசா கன்ஃபியூஷன் இல்லைன்னா டைரக்டா வீட்டை கொடுத்துருவோம், முடிச்சது. இதே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஓகே, 2 in number, மிஷன்ஸ் மிஷன் ஏ மிஷன் பி, மென் மிஸ்டர் எக்ஸ் அண்ட் மிஸ்டர் ஒய். ஓகே, இந்த மாதிரி இருந்தா யார்கிட்ட கொடுக்கறது? சரி, ஓகே, ஏ சாரி ஒய் இந்த ஏ ஒர்க்க நல்லா பண்ணுவாரு, ஏ மிஷனை நல்லா ஹேண்டில் பண்ணுவாரு, இது இவகிட்ட கன்ஃபியூஸ் இல்ல, இவகிட்ட கொடுக்கலாம், கேட்ச்ல முடிஞ்சிடும். அதே மாதிரி 3 பேர் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம், பெருசா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. இன்கேஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா m number of missions and n number of men's, which means m is not equal to n. இந்த மாதிரி வந்ததுன்னா நம்மளால இந்த ப்ராப்ளம் பண்ண முடியாது. அவ பண்ணவே முடியாதுன்னா எங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் மேம், யார்கிட்ட என்ன ஜாப் அலோகேட் பண்றது? So we will be using the term called as allocation of jobs and missions or whatever it is. So assignmentங்கிற term இருக்கலாம், இல்ல allocationங்கிற term இருக்கலாம். So எப்படி allocate பண்றது m and n jobs, இதுக்கு என்ன ரெமெடி இருக்குன்னு பிறகு பாத்துக்கலாம். So assignment of jobs வரைக்கும் மெயின் ரூல் என்னன்னா jobs and missions or something like that available. இது நான் எந்த மிஷன் கிட்ட எந்த ஜாப் கொடுக்கலாம், எப்படி the logical way of assigning-ங்கிறது தான் எங்களோட மெயின் டெக்னிக். and this is given by Hungarian. எப்படி மான்ட் கார்லோ சிமுலேஷன் இருக்கோ அதே மாதிரி இந்த டெக்னிக், ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்கு அசைன்மெண்ட்ல. இந்த அசைன்மெண்ட் டெக்னிக் ப்ரொவைட் பண்ணவர் ஹங்கேரியன். ஓகே, இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹங்கேரியன் மெத்தட் ஆர் ஹங்கேரியன் டெக்னிக். இந்த நேம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நேம்ஸ் வச்சு நீங்க சம்டைம்ஸ் ப்ராப்ளமா பாக்குற மாதிரி இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இட் வில் பி கம்ஃபர்டபிள் only. ஓகே, சோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னு சொல்லலாம், இல்லைன்னா you can call this as allocation problem or you can call this as Hungarian problem or whatever it is. ஞாபகம் வச்சுக்கோங்க, அசைன்மெண்ட் இந்த என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இமீடியட்டா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆக வேண்டியது 1-to-1 தான் பண்ண முடியும், which means there cannot be overlapping of jobs or anything like that. overlapping இருக்கக்கூடாது, that's very important thing. ஏன்னா இந்த டெக்னிக் ஃபுல் தீமே எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா 1-to-1 அசைன்மெண்ட் பேஸ் பண்ணி தான். இஸ் இட் ஓகே? சோ அசைன்மெண்ட் டெக்னிக்ஸ் ஹங்கேரியன் ப்ரொவைட் பண்ணாரு, அதனால அவர் ஒரு சில ஸ்டெப்ஸ் ஆர் ப்ராசஸ் சொல்லியிருக்காரு, அந்த ப்ராசஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த கண்டென்ட் முடிஞ்ச பிறகு ப்ராபப்லி நம்ம ஃபர்தரா வேற ஒரு செஷன்ல வில் பி டிஸ்கசிங் அவர் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம். கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளமும் இதுவும் கிட்ட மாதிரி ஒரே மாதிரியான டிராவலிங் மாதிரி இருக்கும். லைக் அங்கேயும் இங்கேயும் மோர் ஆர் லெஸ் கான்செப்ட்ஸ் மே பி ஓவர்லாப்பிங், டெக்னிக் வில் பி டிஃபரெண்ட் பட் கான்செப்ட்ஸ் வில் பி ஓவர்லாப்பிங். அதனால அசைன்மெண்ட் பார்த்துட்டு டிரான்ஸ்போர்டேஷன் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்க கூடாது, அங்க லாஜிக்கே வேற. அங்க ஒரு சில ஸ்டெப்ஸ் கூட தான் ஒரே மாதிரி ஓவர்லாப் ஆகும். மெயினா இவன் என்ன டிஃபைன் பண்ணானா, ஒரு ப்ராப்ளம் வந்தா அது எப்பவுமே ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அது முதல்ல ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமா கொண்டு வரணும். ஓகே, ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமா கொண்டு வரணும். அது என்ன ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்? ஓவரால் கண்டென்ட் பாத்தீங்கன்னா நம்ம லாஜிக் மினிமைசேஷன் தான்ப்பா லாஜிக். மினிமைஸ் பண்ணணும், மினிமைசேஷன் தான் நம்மளோட லாஜிக், மறக்கவே கூடாது. த்ரூ அவுட் யுவர் பேப்பர் மினிமைசேஷன் தான் லாஜிக். அது இன்கேஸ் மேக்ஸிமைசேஷனா இருந்துச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸா மாறிடும். மேக்ஸிமைசேஷனா இருந்தா மினிமைசேஷனா மாத்தணும். சோ மினிமைசேஷன் தான் லாஜிக் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமா இருக்கணும்னா அது பேலன்ஸ்டு ப்ராப்ளமா இருக்கணும். அது எப்படி பேலன்ஸ்டு ப்ராப்ளமா இருக்கணும்னா, as I started here saying assignmentனாலே 1-to-1 அசைன்மெண்ட் இருக்கு. அப்போ m number of jobs and n number of m is equal to nங்கிற மாதிரி தான் இருக்கணும். m not equal to n இருந்ததுன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமா மாத்தணும். அது எப்படி மாத்தணும் பிறகு பார்த்துக்கலாம். So what do you mean by standard problem? First thing, minimization objective இருக்கணும். Is it okay? What should be the objective? Minimization objective இருக்கணும். Minimization தான் probably cost minimize பண்ணுவீங்க, கரெக்டா? Loss minimize பண்ணுவீங்க, கரெக்டா? டைம் எனர்ஜி டிஸ்டன்ஸ் இதெல்லாம் மினிமைஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கும். அப்ப ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா நம்ம ப்ராப்ளம் என்னவா இருக்கும்? மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் ஆயிடும். அப்ப அதை நான் மாத்தணும். அது எப்படி மாத்ததுக்கு பிறகு பாத்துக்கலாம். சோ இது ஒண்ணு. இன்னொன்னு பேலன்ஸ்டா இருக்கணும். பேலன்ஸ்னா
equal number of jobs and equal number of missions. M is equal to N. இந்த எம்ங்கிறது நார்மலா இங்க ஹங்கேரியன் வந்து ரோஸா ஹங்கேரியன் மட்டும் இல்ல நார்மலா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இருந்தா என்ன பண்ணுவோம் எம் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் என் நம்பர் ஆஃப் காலம்ஸ் போடுவோமா சோ எம் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் என் நம்பர் ஆஃப் காலம்ஸ் விச் ஷுட் பி ஈக்குவல் ஈக்குவலா இருந்தாலும் என்னால வந்து 1-to-1 அசைன்மெண்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி இருந்தா யூ கால் திஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமா இருந்ததுன்னா ஒரு பேசிக் லாஜிக்க வச்சு என்ன பண்ணலாம் அசைன்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அசைன்மெண்ட் பண்ணும்போது அகைன் யூ ஷுட் நாட் ஃபர்கெட் திஸ் லாஜிக் 1-to-1 அசைன்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த செகண்ட் ஸ்டெப்ல 1-to-1 அசைன்மெண்ட் வந்துச்சுன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை யூ கேன் க்ளோஸ் த ப்ராப்ளம் அண்ட் யூ கேன் சே தட் இஸ் த ஆப்டிமல் சொல்யூஷன் 1-to-1 அசைன்மெண்ட் ஆயிடுச்சுன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் அரைவ்டுன்னு க்ளோஸ் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் ஓகே இவ்வளவுதான் மேம் கேட்டீங்கன்னா இன்டர்னல் அவ்வளவுதான் மேக்ஸிமம் இருக்கும் இது மீறி போச்சுன்னா ஒரு ஸ்டெப் அஹெடா கேட்கலாம் இன்கேஸ் ஆப்டிமல் ஆகல என்ன பண்ணலாம் சோ இம்ப்ரூவைசேஷன் பண்ணணும் ஓகே அந்த இம்ப்ரூவைசேஷன் தான் கம்ப்ளீட்டா நம்ம ஹங்கேரியனோட டெக்னிக் யூஸ் பண்ண போறோம் இது எல்லாருமே யூஸ் பண்ற டெக்னிக் இந்த ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 இருக்கு இல்லையா நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ற டெக்னிக் இதுக்கு பிறகு இன்கேஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் வரலன்னா இம்ப்ரூவைசேஷன் பண்ணலாம் சொல்றோம்ல அதுக்கு ஹங்கேரியனோட மெத்தட் சிவியரா நமக்கு தேவைப்படுது இஸ் இட் ஓகே ஹங்கேரியனோட டெக்னிக் சிவியரா தேவைப்படுது இந்த இம்ப்ரூவைசேஷன் எப்ப தேவைப்படுது இஃப் ஸ்டெப் 2 இஸ் நாட் த ஃபைனல் ஸ்டெப் ஸ்டெப் 2ல எனக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் வரல நாட் ஆப்டிமல் இந்த ஸ்டெப் 2னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவேன் இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவேன் ஏதாவது ஒரு லாஜிக்க மாத்தி இந்த ஜாப் இப்படி மாத்தி கொடுத்து பார்க்கலாமா என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறது இந்த இம்ப்ரூவைசேஷனுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க இவர் 2 ஸ்டெப் இதுக்குள்ள ஃபாலோ பண்ணிருப்பாரு ஒன்னு வந்து டிக்கிங் ஸ்டெப்ஸ் இன்னொன்னு டிராயிங் லைன் ஸ்டெப்ஸ் என்ன மேம் டிக் பண்ண போறீங்களா லைன் டிரா பண்ண போறீங்களா அவ்வளவுதான் கொஞ்சம் லாஜிக்கா இவரோட பேட்டர்ன்ல பண்ண போகும் இஸ் இட் ஓகே ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான் இன்டர் லெவல்ல வந்து ஆப்வியஸ்லி திஸ் டாபிக் இஸ் போத் காமன் ஃபார் இன்டர் அண்ட் ஃபைனல் இந்த கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் சிவியாரிட்டி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்டர் லெவல்ல அந்த அளவுக்கு ரொம்ப சிவியர் எல்லாம் இல்ல லைக் ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரி தான் இருக்கு சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இல்லாம கேஷுவலா போயிடலாம் ஃபைனல் லெவல்ல வந்து ப்ராபப்லி 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் வரைக்கும் இம்ப்ரூவைசேஷன் வரலாம் ஓகே சோ இன்டர்ல இருக்கு ஃபைனல்ல இருக்கு சோ இன்டர்ல வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஃபைனல்ல பாத்துக்கலாம் நினைக்க வேண்டாம் இன்டர்ல படிச்சா ஃபைனல்லயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இஸ் இட் ஓகே சோ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ப்ராபப்லி என்னோட செஷன் அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாஜிக் அப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுவேன்னு தெரியும் சோ யூ கேன் ஜாயின் வித் மீ அலாங் ஹியர் இதுல என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன ஹிண்ட்ஸ்ங்கிறது நம்ம அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்துடலாம் இஸ் இட் ஓகே சோ லெட் மீ கோ ஃப்ரம் சிங்கர் மெட்டீரியல் த வெரி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் It's called as job allocation problem or assignment problem. Okay. So you have so many methods of assigning a problem called as complete enumeration problem, simplex method irukku, transportation method irukku, Hungarian method irukku. நம்ம இங்க பர்టిక్యులரா பார்க்கிறது Hungarian method with respect to job valuation and job allocation வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம பாக்கலையா இருக்கு பட் வேற ஒரு பர்பஸ்க்காக நம்ம அசைன்மெண்ட் யூஸ் பண்ணிப்போம் யூஸ்வலா அசைன்மெண்ட்ங்கிறது எது வேணாலும் அசைன் பண்ணலாம் இங்க வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் பர்சன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம இதை அசைன் பண்ணிப்போம் சரி ஓகே சோ வி ஹேவ் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் நான் அப்பப்போ நான் கேரி ஓவர் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு வரி பண்ண வேண்டாம் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டிராவல் டைரக்ட்லி ஃபார் திஸ் வெரி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இட்ஸ் அ வெரி பேசிக் ப்ராப்ளம் பா okay probably inter level students in the basic problem clear understand பண்ணிக்கோங்க you try to know what is actually happening in the question okay here is a construction company okay here is a construction company probably I have this on the board okay so we have a construction company here which has 4 engineers for designing okay எத்தனை engineers இருக்காங்க data important 4 engineers for designing. The general manager is facing the problem of assigning 4 designing projects to these engineers. How many projects? 4 projects. அப்ப 4 equal ஆ இருக்கு. அப்ப direct assignment problem போய். It is also found that engineer 2 is not competent to design project 4. So engineer 2 க்கு வந்து project 4 தர முடியாது because அவருக்கு வந்து பத்தாது. Okay. Given the time estimate required by each engineer to design a given project, find an assignment which minimizes the total time. In case in the word தரலனாலும் நீங்க வந்து கெஸ் பண்ணிடலாம் எது பத்தி வச்சிருக்காங்க டைம் பத்தி வச்சிருக்காங்க அப்போ minimization of the time தான் நம்மளோட objective-ஆ இருக்கும். So what is the objective here? To minimize the time. So you can please make a note. Objective is the minimization concept. So let me go step by step. Very first step என்னது ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமா செக் பண்ணும் அதுக்கு முன்னாடி இந்த டேபிள கொஞ்சம் பாருங்களேன் what is given here in the table
4 engineers and 4 projects. Engineers named as E1, E2, E3, E4. Projects P1, P2, P3, P4. Throughout the topic, நம்ம வந்து இங்க operations பண்ணும்போது step by step procedures follow பண்ணும்போது row column இப்படிதான் போகும். முதல்ல ரோ பார்ப்போம், காலம் பார்ப்போம், ரோ பார்ப்போம், அதுக்கு பிறகு காலம். ஃபுல்லா ரோ முடிப்போம், ஃபுல்லா காலம் முடிப்போம். ஓகே, எங்க ஸ்டார்ட் பண்ணாலும் ரோ அண்ட் காலம் தான், அந்த மாதிரி தான் போகும். ஓகே, சோ இங்க வந்து if you check with this number 13, what do you understand from this number? Is the time taken by engineer 1 to complete project 3. Probably number of days la கொடுத்திருக்காங்கன்னா 13 days ஆ இருக்கும். Minutes la கொடுத்திருக்காங்கன்னா minutes, whatever it is. Okay, and we have already noted here that engineer 2 is not competent to design this project 4. So can you find a dash over here? Okay, now வச்சுக்கோங்க, 0 இருந்துச்சுன்னா ஒரு மீனிங், dash இருந்துச்சுன்னா வேற மீனிங். 0 இருந்துச்சுன்னா அங்க நம்ம அந்த வேல்யூவை 0 கன்சிடர் பண்ணணும்னு அர்த்தம். dash இருந்துச்சுன்னா அவரை கண்டுக்கவே வேண்டாம்னு அர்த்தம். Okay, and E4 probably in the value 9 எடுத்தீங்கன்னா what does it mean? Engineer 4 is capable of doing project 1. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப இதெல்லாம் இல்லன்னு வச்சுப்போம், என்ன பண்ணிருப்பீங்க? இந்த டைம் உங்களுக்கு அவைலபிள், இதெல்லாம் டைம் தானே. எந்த ப்ராஜெக்ட் யார்கிட்ட தருவீங்க? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்களேன். எந்த ப்ராஜெக்ட் யார்கிட்ட தரலாம்? ப்ராபப்ளி ஐ நேம் இட் ப்ராஜெக்ட் 1, சாரி engineer 1, engineer 2, engineer 3, engineer 4. Likewise, we have project 1, project 2, project 3 and project 4. engineer 1க்கு எந்த ப்ராஜெக்ட் தரலாம்? இல்லைன்னா இருக்கிறதுலே கம்மியான டைம் யார் எடுத்துக்கலாம்? பாருங்க, இதானே இருக்கிறதுலே கம்மியான நம்பர், which means the least time taken by engineer 1 and engineer 4, and they are expert in dealing project 4. Am I right? You understand the table? புரியுதா? இவர் 2 daysல முடிப்பாரு, இவரும் 2 daysல முடிப்பாரு. அப்ப they are experts in project 4. அப்போ என்ன பண்ணலாம்? engineer 1 கிட்ட project 4 தரலாம், engineer 4 கிட்ட project 4 தரலாம், எப்படி வேணாலும் தரலாம். ஆனா வந்து நம்மளுக்கு இங்க என்ன தீம்னா 1 by 1, அதான் தீம். 1 to 1 அசைன்மெண்ட் தான் தீம். இப்ப 2 பேர் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் தர முடியாது, அப்ப நான் யாரையாவது ஸ்கிப் பண்ணி விடணும். அப்ப engineer 1 வேற என்ன ப்ராஜெக்ட் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ப்ராஜெக்ட் வந்து project 5 எவ்வளவு நேரம் எடுப்பாரு? 5 days எடுப்பாரு. project 2 இதே வந்து engineer 4 மாத்தி விடலான்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லீஸ்ட் டைம் எதுக்கு எடுக்கிறாரு? project 3க்கு எடுக்கிறாரு. கரெக்டா? அப்போ நீங்க யோசிப்பீங்கல்ல, engineer 1 கிட்ட project 2 கொடுத்துடலாம், ஏன்னா இவர் வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாருல. அப்போ வந்து நம்ம engineer 1 கிட்ட வந்து project 2 கொடுத்துருவோம். ஓகே, engineer 4 கிட்ட வந்து project 4 கொடுத்துருவோம். இப்ப மிச்சம் 2 பேர் தானே. இப்படிதான் நீங்க யோசிச்சிருப்பீங்க லாஜிக்கலா. எந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ், எந்த ஸ்டெப்ஸும் இல்லாம யார்கிட்ட கொடுத்தா எந்த வேலையை சீக்கிரமா முடியும், அப்படிதானே பாப்பீங்க. இது எப்பவுமே எந்த அளவுக்கு ஈஸியா இருக்குமானா இருக்காது. அப்ப என்ன மாதிரியான லாஜிக் யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும் பாத்துருவோமா? Is it okay? So Hungarian method follow பண்ண போறோம். So இந்த டேபிள் கம்ப்ளீட்டா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க பிரசன்ட் பண்ணணுமானா தேவையில்ல ஒவ்வொரு வாட்டியும் பிரசன்ட் பண்றதுக்கு. பட் உங்களுக்கு அந்த ஃப்ளோ, the ஸ்பீட் வர வரைக்கும் நீங்க பிரசன்ட் பண்றது சேஃப். ஓகே, so let me go over here with respect to this table. First, standard problem on check பண்ணோம். என்ன செக் பண்ணோம்? Is this a standard problem? What is the check? What's the very first point? Standard problem வந்துச்சுன்னா minimization objective ஆ இருக்கணும். minimization தானே? ஆமா, with respect to time தானே? அப்ப minimization objective, no issues. Second, என்ன செக் பண்ணோம்? 1 to 1 தான் இருக்கா, which means it's a balanced problem on check பண்ணோம். Is it a balanced problem? ஆமா. எத்தனை number of engineers இருக்காங்க? 4 engineers. And how many projects are here? 4 projects. So it's a balanced problem, no issues. Standard problem ஆ இருக்கா? First step over. What's the second step? Step 2. Assign பண்ணணும். Okay, assign பண்றதுக்கு முன்னாடி ஹங்கேரியன், நான் ஒரு ஸ்டார் போடுறேன். ஹங்கேரியன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாரு. என்னன்னா, கொஞ்சம் பாருங்களேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் E1 எடுத்துக்கிறேன், engineer 1 எடுத்துக்கிறேன். engineer 1 project 1 6 minutesல பண்ணுவாரு, 6 minutes or days, whatever it is. project 2 5 daysல பண்ணுவாரு, project 3 வந்து 13 daysல பண்ணுவாரு, project 4 வந்து 2 daysல பண்ணுவாரு. இப்போ இவருக்கு ப்ராஜெக்ட் 1 கொடுத்தா எவ்வளவு டேஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாரு? மினிமமா எவ்வளவு டைம் எடுக்கிறாரு? ப்ராஜெக்ட் 4க்கு தான் 2 எடுக்கிறாரு. அப்ப இன்கேஸ் ப்ராஜெக்ட் 4 தராம ப்ராஜெக்ட் 1 கொடுத்தா எவ்வளவு நாள் எக்ஸ்ட்ரா எடுப்பாரு? 4 days எக்ஸ்ட்ரா எடுப்பாரு. Am I right?
இதே வந்து ப்ராஜெக்ட் 2 கொடுத்தா எவ்வளவு டேஸ் எக்ஸ்ட்ரா எடுப்பாரு? 3 days எக்ஸ்ட்ரா எடுப்பாரு. பிகாஸ் ஹி இஸ் காம்பிடன்ட், வெரி மச் காம்பிடன்ட் வித் வாட்? ப்ராஜெக்ட் 4. இதே வந்து ப்ராஜெக்ட் 3 கொடுத்தா 11 days எக்ஸ்ட்ரா எடுப்பாரு. இதே ப்ராஜெக்ட் 4 கொடுத்தா ஆப்டா முடிப்பாரு, அதெல்லாம் 0. புரியுதா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெனால்டி மெத்தட்னு சொல்லுவாங்க. அது ஏன் பெனால்டி மெத்தட்னு நேம் பண்ணாங்கன்னா, நார்மலா ப்ராஜெக்ட் 4 கொடுத்தா 2 நாள் முடிச்சிடுவாருப்பா. இதே வந்து ப்ராஜெக்ட் 3 கொடுத்தா இன்னும் 11 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாருப்பா. சொல்லுவாங்க கொலோக்கியலா பேசும்போது சொல்லுவாங்க. அதான் லாஜிக். இதுக்கு பேர் வந்து பெனால்டி மெத்தட். ஹவு மச் எக்ஸ்ட்ரா ஹி டேக்ஸ், ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு how much extra days he takes. Likewise, this is not only for engineer 1, we have to proceed for engineer 2, engineer 3 and engineer 4, all the 4 engineers. அப்போ engineer 2 பண்ணுவோமா முதல்ல? Sorry, second வந்து engineer 2 பண்ணிடுவோமா? So let me have engineer 2, engineer 3 and engineer 4. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க, ஒண்ணுமே பண்ணல நானு. அதுக்கு பிறகு இது எப்படி கேஷுவலா பண்ணிட்டே போலான்னு சொல்றேன். engineer 2 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ப்ராஜெக்ட் வரைக்கும் நாட் காம்பிடன்ட், அதெல்லாம் டேஷ் டேஷ் 0 போடக்கூடாது, தப்பாயிடும், டேஷ் டேஷ் தான். நெக்ஸ்ட் வந்து 4ங்கிறது இவரோட லீஸ்ட் டைம் எடுக்கிற ப்ராஜெக்ட் ஃபார் 3. அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ் எதுவுமே எடுக்க மாட்டாரு. இன்கேஸ் ப்ராஜெக்ட் 2 கொடுத்தா 6 days எக்ஸ்ட்ரா எடுப்பாரு. இன்கேஸ் ப்ராஜெக்ட் 1 கொடுத்தா 4 days எக்ஸ்ட்ரா எடுப்பாரு. ரைட்? இப்போ பாருங்களேன், ஒவ்வொரு ரோல இருந்து இருக்கிற லீஸ்ட் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணி மிச்ச எலிமெண்ட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு இந்த வேல்யூ வந்துருதா? ஓகே, am I right? ஒவ்வொரு ரோல இருந்து from each and every row, okay, choose the smallest element. Choose what? Smallest element. And you subtract the others. இப்போ E3 பாருங்க, எது smallest? 2 3 இருக்கு. அப்ப எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ இங்க வந்து 7, which means what? You will take 7 days extra. Is it clear? Here it is, no extra days. With respect to project 3, he will take 4 days extra, and with respect to project 4, no extra days. Is it clear? இதுக்கு பேர் ரோ ஆபரேஷன் சொல்லுவோம். என்ன ஆபரேஷன் இதுக்கு பேரு? ரோ ஆபரேஷன். So this table has to carry this heading. Quite important. இந்த டேபிளுக்கு இந்த ஹெட்டிங் இருக்கணும், இல்லைன்னா தப்பாயிடும். ஏன் தப்பாகும்னா, ஹங்கேரியனோட மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ரோ ஆபரேஷன் தான் பண்றாரு. ஓகே, and E4, what's the least value? Right? அப்போ extra how many days he takes? Engineer 4, 7 days extra. With respect to project 1, with respect to project 2, he takes 6 days extra, 4 days extra, no extra days. Right? இது ஹங்கேரியனோட லாஜிக்ல என்ஜினியர்ஸ்க்கு மட்டும் பண்ணல, ப்ராஜெக்ட்ஸ்க்கும் அதே வேலையா பண்றாரு. ஓகே, ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இந்த பெனால்டி மெத்தட் அப்ளை பண்றாரு. அப்போ இந்த ஸ்டெப்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம டிராவல் பண்றோம். சோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் பண்ண போறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து இதே லாஜிக் காலமுக்கு பண்றனால இது வந்து காலம் ஆபரேஷன் ஹெட்டிங். வாட் யூ கால் திஸ் இஸ் காலம் ஆபரேஷன். ஹெட்டிங் போட்டுருங்க. ஓகே, ஏன்னா அல்டிமேட்டா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டெப்புக்கு என்ன பண்றோங்கிறது நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் சின்ன பசங்க மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. ஓகே, சோ என்ன பண்றோங்கிறது காலம் ஆபரேஷன் கூட தெரிஞ்சிடும். இட்ஸ் அண்டர்ஸ்டுட். எஸ், நவ் டெல் மீ. E1, E2, E3, E4 as it is. E1, E2, E3, E4 as it is. And P1, P2, P3 and P4. Can you help me out? Values. With respect to first column. First column la 4 இருக்கு. ரெண்டுமே 4 எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ 0, no extra days. E2, no extra days. இது வந்து யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்க? ப்ராஜெக்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்க. And with respect to engineer 3, he will take 3 days extra, and with respect to engineer 4, he also will take 3 days extra. Now coming for project 2, already there is a 0, doubt varakudadu. Already there is a 0, அதனால என்ன பண்ணிடலாம்? 3, 6, 0, 6 அப்படியே ஃபிட் பண்ணிடலாம். இதெல்லாம் டவுட் வரும், சொல்லும் போது புரிஞ்சிடும். அதனால இது பேர் என்னன்னு சொல்றேன், பெனால்டி மெத்தட். பெனால்டி மெத்தட் என்னது? எவ்வளவு டேஸ் எக்ஸ்ட்ரா. பெனால்டி மெத்தட் என்னது? எவ்வளவு டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறாரு. இஸ் இட் ஓகே? Now with respect to P3, ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு. அப்போ ஆல்ரெடி அவரால் ப்ராஜெக்ட் 3 வந்து E2க்கு ரொம்ப சூட்டபிள். அதனால இது என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா 11, 0, 4, 4 பிளேஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ராஜெக்ட் 4 ஆல்ரெடி 0s தான் அங்க. அப்போ 0, dash, 0, 0. Is it okay? This is what you call as the column operation. நான் ப்ராப்ளம் பினிஷ் பண்ணிடுறேன். இது ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம். அப்போ இப்போ ரோ ஆபரேஷன், காலம் ஆபரேஷன் ஓவரா. இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணோம்னா அசைன் பண்ணி பார்க்க போறேன். ஓகே, இந்த அசைன்மெண்ட் கொஞ்சம் லாஜிக்கலா பண்ணணும்.
கொஞ்சம் நோட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் engineer 1 ரோ பை ரோ தான் போகும். ஹங்கேரியோட டெக்னிக் வந்து ரோ அப்புறமா காலம், ரோ காலம், ரோ காலம். ஃபர்ஸ்ட் நான் engineer 1 ஃபோக்கஸ் பண்றேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. engineer 1 is capable of project 1 and project 4. Am I right? engineer 1 is capable of project 1 and project 4. அப்ப என்ன பண்ணலாம் கொடுக்கலாமா? ஒருத்தரால 2 வேலை பண்ண முடியும்னா என்ன பண்ணுவோம்? யாரால பண்ண முடியுமோ அவனுக்கு முதல்ல கொடுக்கும். இது கொஞ்சம் பெண்டிங் வைங்கன்னு சொல்லுவோமா? அதனால E1 பெண்டிங் வைக்க போறோம். ஏன்னா he is capable of doing project 1 and project 4 together. ரெண்டுமே நல்லா பண்ணுவாரு. ரொம்ப நல்லா பண்றது project 4. ஏன்னா இங்க நம்ம பார்த்தோம்ல எவ்வளவு நாள்ல முடிப்பாரு? 2 நாள்ல முடிப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ப்ராஜெக்ட் 2 தான் வரணும். நம்ம அப்படிதானே பேசியிருந்தோம். ப்ராஜெக்ட் 2 தானே தர மாதிரி வச்சிருந்தோம். பட் இப்ப மாறிச்சு கேஸ். சரி என்ன பண்றாருன்னு பாக்கலாம். அப்ப ப்ராஜெக்ட் 1 பெண்டிங் வைங்க. Sorry, engineer 1. Next go for engineer 2. Again engineer 2 is capable of what? Doing both. என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம்? ப்ராஜெக்ட் 1 பண்ணுவாரு, ப்ராஜெக்ட் 3 பண்ணுவாரு. அப்ப அவரும் 2 வேலை பண்ணுவாரு, அவரையும் சும்மா உட்கார வைங்க. அப்புறம் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் go for project 3. இவரும் capable of project 2 and project 4. அப்ப அவரையும் வைங்க, ஹோல்டிங்ல வைப்போம். என்ன பண்றது பார்த்தோம். Then come for project 4. Yes, project 4 is capable only of engineer 4 is capable of only project 4. அப்ப என்ன பண்ணலாம்? இதை அசைன் பண்ணிடலாமா? ஏன்னா இவருக்கு வேற எந்த வேலை கொடுத்தாலும் பெனால்டி அதிகமாகுது, டைம் அதிகமாகுது. அல்டிமேட்லி டைம் அதிகமாகுதுன்னா காஸ்ட் அதிகமாகுதுன்னா அப்போ இவரை இங்க அலோகேட் பண்ணிடுவோம். Is it okay? So இங்க வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யாருக்கு அலோகேஷன் கொடுக்குறீங்க? engineer 4 to project 4. And please make a note, here is about 1-to-1 assignment. அதனால once இந்த project 4 வந்து E4 கொடுத்துட்டீங்கன்னா வேற யாருக்குமே இது தர முடியாது. சோ வேற ஏதாவது ஜீரோஸ் இருந்தா நம்ம கேன்சல் பண்ணுவோம். வேற ஏதாவது ஜீரோஸ் இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம கேன்சல் பண்ணுவோம். நம்பர்ஸ் இருந்தா கேன்சல் பண்ணக்கூடாது. ஜீரோஸ் இருந்தா அங்கதான் நம்ம அலோகேஷன் பண்ண போறோம்னு அர்த்தம். ஜீரோ இருந்தா என்ன அர்த்தம்? நோ எக்ஸ்ட்ரா ரைட், நோ பெனால்டி இல்லையா? அதான ஜீரோ. அப்ப வந்து ஜீரோ வந்துச்சுன்னா அங்க வந்து நம்ம அலோகேட் பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி. இஸ் இட் ஓகே? இப்போ ரோஸ் ஓவர். ஷால் ஐ கோ ஃபார் காலம்ஸ் நவ? காலம்ஸ் பார்க்கலாமா? காலம்ஸ் காலம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் P1 பார்க்கலாம். ப்ராஜெக்ட் 1 engineer 1 is capable and engineer 2 is capable. அப்ப கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாமா அவங்கள? ப்ராஜெக்ட் 2 வாங்க. அகைன் ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. அப்போ இங்க அசைன் பண்ணிடுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் அசைன் பண்றீங்களோ அதோட சேர்த்து இன்னொரு வேலையோ பண்ணும். சைமல்டேனியஸ்லாம் என்னது? கேன்சல் ஒர்க்கும் பண்ணும். நீங்க அசைன் பண்ணும்போது பாருங்க, இங்க ஏற்கனவே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருக்குன்னா பிரச்சனை இல்ல, ஆல்ரெடி கேன்சல். இல்லைன்னா நீங்க கேன்சல் பண்ணணும். இஸ் இட் ஓகே? சோ ப்ராஜெக்ட் 2 டன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் 3க்கு வாங்க. ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. ஓகே, engineer 2க்கு வந்து இருக்கே மேம், நம்ம engineer பத்தி வரி பண்ணல, ப்ராஜெக்ட் தான் வரி பண்றோம். சோ ப்ராஜெக்ட் 3 வந்து யார் கேபபிள் பண்றதுக்கு? engineer 2 கேபபிள். சோ இவரை அசைன் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இவரை அசைன் பண்ணீங்கன்னா இவரை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இஸ் இட் ஓகே? தென் கம் ஃபார் ப்ராஜெக்ட் 4. ஆல்ரெடி அசைன், அப்ப பிரச்சனை இல்லையே. அவ்வளவுதான். ப்ராப்ளம் முடிஞ்சதானா? இல்ல. எப்படி நான் செக் பண்றது ப்ராப்ளம் முடிஞ்சதா இல்லையான்ட்டு? எல்லா ஜீரோவும் எதர் அசைன் ஆயிருக்கணும், இல்லைன்னா ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கும். லெட் மீ ரிப்பீட் இட். டேபிள்ல இருக்கிற எல்லா ஜீரோவும் அசைன் ஆயிருக்கணும், இல்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கணும். இங்க ஒரு ஜீரோ பெண்டிங் இருக்குல்ல, அப்ப திரும்ப ரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப ரோ பொருள். இப்போ ரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணா எந்த ரோ முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும்? ஆக்சுவலா இங்க ஒரு ரோ தான் இருக்கு. பேசிக் ப்ராப்ளம் சிம்பிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ யாரு? engineer 1. engineer 1க்கு அலோகேட் பண்ணல நம்ம. ஓகே, அப்ப இவரை அலோகேட் பண்ணிடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அலோகேட் பண்ணீங்கன்னா அந்த அந்த ஆங்கிள் இருக்கிற ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணும். இங்க ஆல்ரெடி கேன்சல்டா, அப்ப கேன்சல், ஒன்னும் பிரச்சனை இல்லை. Is it okay? Clear up? Then you go for the assignment. E1 is devoted to the project 1. Am I right? E2க்கு எந்த ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கீங்க? P3 கொடுத்திருக்கீங்க. E4க்கு P2 கொடுத்திருக்கீங்க. சாரி, E3. Thank you pa. E4க்கு project 4 கொடுத்திருக்கீங்க. How much time it's taken? E1 to P1 அப்போ 6 days. E2 to P3 4 days, right? E3 to P2 3 days, 3 days. And E4 to P4 last 2 days. அப்ப total எவ்வளவு days? 15 days. Is the minimized time by Hungarian. பாருங்க, ஓகே ஆன்ட்டு ப்ளீஸ்.